வாக்குத்தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென் என்றும் இருக்கின்றதே. அவர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே அவர் சொன்ன வார்த்தையே. குறித்திட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறித்திட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. இன்றைய வாக்குத்தத்த வசனம் மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். என் சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதால் அருமையான வார்த்தை. இந்த வசனம் படிக்கும் போதெல்லாம் நல்ல நம்பிக்கையும் பலனும் உண்டாகும். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். சத்துருவே, எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நம்முடைய வீழ்ச்சி சத்துருவாகிய சாத்தானை சந்தோஷப்படும். எனவே அவன் என்ன செய்கிறான்? எப்படி விழத்தள்ளலாம், எப்பொழுது விழத்தள்ளலாம் என்று அவன் சுற்றி திரிந்து வகை தேடிக் கொண்டிருக்கிறான். எனவே நம்முடைய பலவீனத்தை கையில் எடுத்து அதை பயன்படுத்தி நம்மை விழ வைக்க பார்க்கிறான். இங்கே தீர்க்கதரிசி சொல்லும் போது வீழ்ச்சிக்கான காரணத்தை சொல்லுகிறார் பாருங்கள். 9வது வசனம். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். நான் ஏன் விழுந்தேன்? நான் எதனால் விழுந்தேன்? நான் கர்த்தருக்கு விரோதமாய் செய்தேன். பாவம் நம்மை விழத்தள்ளும். எனவேதான் பாவ சோதனைகளை கொண்டு வந்து ஜனத்தை விழத்தள்ளுவதே சாத்தானுடைய நோக்கமாயிருக்கிறது. ஏதேன் தோட்டத்திலே தேவன் விலக்கினதை விரும்பும்படிக்கு இச்சையை தூண்டினான் பிசாசானவன் சர்ப்பத்தின் வாயிலாக. ஏவாள் பாவம் செய்தாள், ஆதாமும் பாவம் செய்தான். அந்த பாவம் அவர்களை தேவ சமூகத்தில் நின்று விழத்தள்ளி. பாவம் விழத்தள்ளும். இங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். இந்த நம்பிக்கை உண்டாக காரணம் என்ன தெரியுமா? அவனுக்குள்ளே உண்டான உணர்வு. என்ன உணர்வு? நான் பாவம் செய்தேன். இந்த வீழ்ச்சிக்கான காரணம் நான் செய்த பாவம், என்னுடைய பாவம். தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். இந்த உணர்வு அவனுக்குள்ளே ஒரு நம்பிக்கையை கொண்டு வரும். என்ன நம்பிக்கை தெரியுமா? நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். 9வது வசனம். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். அவருடைய நீதியை பார்ப்பேன். என கேட்கிற அன்பு சகோதரா, சகோதரி, பாவத்தினால் விழுந்து கிடக்கிறீர்களா? நீதியாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, நான் செய்த பாவம் ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமம், என்னை தயவாய் மன்னி, என்னை தயவாய் அங்கீகரித்துக் கொள்ளும் என்று சொல்லி நீதியாகிய கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். நிச்சயமாக அவர் உங்களை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். உங்களுடைய வீழ்ச்சி நிமித்தம் மகிழ்ந்த சத்துரு வெட்கப்படும்படிக்கு உங்களை தேவன் எழுந்திருக்க பண்ணுவார். கர்த்தர் நல்லவர். அப்படியே கர்த்தர் உங்களை நடத்தி கர்த்தருக்கு மகிமையான சாட்சிகளாய் உங்களை நிறுத்துவாராக. ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள தேவனே, பரிசுத்த பிதாவே, சத்துருவை எங்கள் பேரில் மகிழ விடாதிருக்க பண்ணுபவரே, அப்பா, பல நேரங்களிலே பாவங்களினால் நாங்கள் விழுந்து போவோம். எங்களை தயவாய் மன்னித்து அங்கீகரித்து ஆண்டவரே, எங்களை நீ வெளிச்சத்திலே கொண்டு வருவீராக, எழுந்திருக்க பண்ணுவீராக. இப்பொழுது இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டே ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறேன். இருளில் உட்கார்ந்திருக்கிற அனுபவத்தில் யார் யார் இருக்கிறார்களோ கர்த்தர் கிருபையா இறங்கி அவர்களை எழுந்திருக்க பண்ணுவீராக. சத்துரு வெட்கப்பட்டு போவானாக. உம்முடைய பிள்ளைகள் பேரில் பரலோகம் மகிழுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.